வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு, கிரகங்களுடைய இப்போ நேரம் சரியில்லையே, இந்த நேரத்தில் நீ மதுரைக்கு புறப்பட போறியே அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்றாரு. நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோளறு பதிகத்தை திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் பாடுறார். அதன் பிறகு மதுரைக்கு போறார். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் நடக்கிறது அந்தந்த நேரங்கள்ல அமையும். அந்த சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். சில பேருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிரகங்கள் உச்சமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும், பலமாக இருக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் நீச்சமாக இருக்கும், பலம் இல்லாமல் இருக்கும். அதனால நல்ல நிலையில் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை நல்லா அமையுது. கெட்ட கிரகங்கள், அதாவது கிரகங்களுடைய பலம் இல்லாதவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை தரம் இல்லாமல் போகுது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கிரகங்கள் நீச பங்கம் பட்டு கூட ராஜயோகத்தை கொடுக்க முடியும். சில பெண்களை திருமணம் பண்ணிக்கிற பொழுது சுக்கிரனுடைய நிலைமையை பொறுத்தும் ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் திருமணம் அந்த பெண்ணை திருமணம் பண்ணினதுக்கு அப்புறமா நிறைய பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல பெண்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில இல்லாத பொழுது அந்த பெண்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கமா நிறைய பேருடைய வாழ்க்கை சிரமமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையை கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்தந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அந்தந்த நேரங்கள் மாறுது. அதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சமம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா. அதே மாதிரி மங்களகரமாக வீட்டை வச்சிருக்கிறது மூலமாகவும் நம்ம லட்சுமி கடாட்சத்தை அடைய முடியும். அதனால பெண்கள் தன்னுடைய நெற்றி வகுட்டில் குங்குமம் இடுறாங்களே, எதுக்கு தெரியுமா? அந்த பெண்களுடைய நெற்றி வகுட்டில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. குங்குமமும் லட்சுமி கடாட்சம் நிறைந்தது. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குங்குமம் கொடுக்குறோம், அவங்க வாங்கிறாங்க. குங்குமத்தை கொடுக்கறதும் லட்சுமி கடாட்சம் தான். குங்குமத்தை வாங்கியிருக்கிறோம், அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை அமைய நம்ம நிறைய ரகசியங்களை தெரிந்து அதன் போல செயல்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக அமையும். நன்றி.